हेलो फ्रेंड्स, चाय पी लो। ஷார்ஜா, ஃபுஜைரா மற்றும் ராசல் கைமா ஆகிய இடங்களில் உள்ள குடியிருப்பாளர்கள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நாடு முழுவதும் பரவி வருவதால் பல்வேறு தீவிரங்களின் மழைப்பொழிவை பதிவாகியுள்ளது. அன்னைக்கு ஒரு நாள் குளத்தூர் டான் பாஸ்கோ நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் வியாசர் அன்னைக்கு ஒரு நாள் சும்மா அன்னைக்கு ஒரு நாள் அத்தோ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பர்மாக்காரங்க நிறைய இருக்கிற empty content lam சரியா இருக்குடா அண்ணன் எடுத்துக்கிட்டேன். Hey guys, welcome back to our YouTube channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து யதார்த்தமா நான் சொல்ல மாட்டேன், ஆபாசம் தவிர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். போனோம், பிளான் இதுதான். இன்னைக்கு வந்து ஹோட்டல் போனோம், சாப்பிடணும் அப்படின்னு தான் பிளான் போட்டது. இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மன்னிச்சிடுங்க. ஆமா, இன்னைக்கு நாங்க என்ன பார்த்துக்க போறோம் அப்படின்னா, என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது, அத்தோ சாப்பிட போறோம். நான் வந்து அத்தோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். சென்னையில கூட நான் வந்து சாப்பிட்டதே கிடையாது. இங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். இவர் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க லியோ விளாக்ல. எதிர்பார்க்குறீங்க படம்? ஃபர்ஸ்ட் லியோ படம் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடி மூச்சா வந்துருக்கு. அதனால தான் அதே கேப் போட்டு வந்திருக்காரு. அப்படிதான் அடையாளம் கண்டுபிடிப்பீங்க. நீங்க பார்த்துருப்பீங்க அடிக்கடி எல்லா வீடியோலையும். இவன் தான் அந்த சுடானி கேம்பில் போயிட்டு அதெல்லாம் தவிர்த்துருங்க. ஓகே கைஸ், நான் போயிட்டு அங்கே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பெங்காலி கடை தானே அது? ஆமாம், அதான் கம்மியாக இருக்கு. வேற எங்கேயா போனால் அதிக காசு கேட்குறானோ. கைஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்துட்டோம். இந்த ரைட்டில் நாங்கள் திரும்பணும்னா இது இல்லையா, இது உள்ள போனால் வேற இடத்துக்கு போயிடுவோம் நண்பர்களே. ஓ ஓகே ஓகே, இது உள்ள தானே, இந்த ரைட்டு தானே, இது உள்ள தான். ரொம்ப நேரமா நடந்து வந்துட்டு இருக்கோம். காசு கம்மியாக கிடைக்குன்ட்டு எங்க கேட்டாலும் சொத்தையில் ஜெயிக்கிறேன்னு நண்பர்களே. சொல்லுங்க ப்ரோ. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்துருக்கோம். இங்கே வேற ஏன் இப்போ இந்த ஃபோனை பிரிண்ட் போகணும்னு தெரியல. அதான் என் ஃபோன் எடுக்காம இவன் ஃபோன் எடுத்து அதுதான் ப்ரோ போடுவாங்க. நம்ம வந்து விளாக் பண்றோம், யூடியூப்கா வீடியோ बनाएगा. ஆளை காட்டுறானா அவனோட கண்டிப்பா முழுங்க பாத்தீங்கன்னா பெங்காலி மார்க்கெட். பேசுறது கேக்குதான்னு கூட தெரியல. இப்போ நம்ம வந்து அத்தோ கடை தான் நம்ம ட்ரை பண்ண போறோம். இங்க பாருங்க, இங்கெல்லாம் வந்து ஆமா நிறைய போட்டு வச்சிருக்காங்க. பல கடையில இருந்து எல்லா கடையும் இருக்கு. அப்படின்னா அத்தை வாங்க போறோம். செம்ம கூட்டமா இருக்கு கடை. வீடியோ எடுக்கிறோம். நாங்க தான் ஒரு 4 பேரை பிடிச்சி நிக்க சொன்னோம். தனியா எடுத்தா நல்லா இல்ல, கடை கூட்டமா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். நாங்க வேற வீடியோ எடுக்கிறோன்னு சொல்லிட்டு வேலை செய்யற மாதிரி ஆக்ஷன் போறாங்க 2 பேரு. ஒன்று வாங்கி ட்ரை பண்ணுவோம். ஆமா, நம்மள்ட்ட அவ்வளவுதான் காசு இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வாங்கி ட்ரை பண்றோம். சொல்லு ப்ரோ, ஹிந்தி தெரியும்ல? ஹிந்தி வந்து 2 தாங்க. இந்திய நீங்க இப்ப பார்க்க போறீங்க. பேசு ப்ரோ. நல்லா வாங்கணும் சொல்லல, அப்படியே வாங்க. இன்னொரு டீஸ்பூன் வாங்க ப்ரோ. அவன்கிட்ட அவன் கொடுப்பான். அப்படியே வாங்கிக்கோ. அதை குடிப்பா, வாங்கிக்கோ. ரொம்ப நேரமா கையில வச்சிருக்கான், கொடுக்கவும் மாட்டான். வாங்க நண்பர்களே, பாத்தீங்கன்னா இப்போ வந்து அத்தோ ட்ரை பண்றோம். கேமரா இங்க இருக்கு, நீ எங்கேயே பார்த்து பேசுறேன். எதிராக கேமரா இருக்கு. இந்த 3ல ஏதாவது ஒண்ணுதான் இருக்கு. ரவுண்டா இருந்தா நான் எங்க பேசுறது? சாப்பிடு எப்படி சொல்லு. பாத்தீங்கன்னா முரத்தில் உச்சகட்டமா இருக்கு. இன்னும் சாப்பிடல, சாப்பிடணும். ஆனா சொல்லணும், வீடியோல எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. மொரட்டா இருக்கு நண்பர்களே. 2 ரூபாய்க்கு 1 ரூபாயிலே தெரிஞ்சிச்சா மொரட்டா இருக்கு.
ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ப்ரோ இங்கே நம்ம வந்து ப்ரொமோஷனுக்கு வரல, அதை நீ ஞாபகம் வச்சுட்டு பேசினா ஓகே. நானும் வீடியோ எடுத்தால் காசு கொடுக்காம விட்டுருவான்னு பார்க்குறேன். ஆனால் அதுதான் இல்லை, உண்மையாக நல்லா இருக்கு. என்னண்ணா போட்டிருக்கானுங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் கேப்சிகம், ஸ்ப்ரிங் ஆனியனு எல்லாம் இருக்குது, எல்லாமே போட்டிருக்கான். இதெல்லாம் சிக்கனோட வேஸ்ட்டு, இருந்தாலும் போட்டிருக்கான் சிக்கன் ஏமாத்துறதுக்கு. இதுதான் அத்தோவா? அப்போ அப்படின்னா இது மாதிரிலாம் வராது, லிக்விடு மாதிரிலாம். இதுதான் அத்தோ பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா தூக்கி போடுவோம்ல, நம்ம ஊரில் கீழே போடுறது இதெல்லாம் இதில் போட்டு வச்சிருக்கேன். அதான் சிக்கனோட குஞ்சு சொல்லுவாங்க அதுவா? இது என்னது? சிக்கன் கெபாபா? கபாப்பு. ஆனால் நம்மளே பேர் வச்சுக்க வேண்டியதான். அவன் வேற பார்க்கலாம், ஏதாவது பேசணும்னா நம்மளுக்கு பிடிச்சிருவாங்க. அதெல்லாம் அவனுக்கு தமிழ் தெரியாது, பார்த்துக்கலாம். ஏய் எடுத்தனே சாப்பிட்றது தானாடா, ஏதாவது 2 வார்த்தை பேசுகிறா. சாப்பிட்டு கிரைண்ட் பண்ணோன்னு சொல்ல முடியும். ஆல்ரெடியா நேற்று தானே வந்து சாப்பிட்டோம். நண்பர்களே, நார்மலா ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் இல்லை ப்ரோ, வந்து போய் சொல்றாரு நாரப்பையில. நம்ம இது போட்டிருக்காங்களே, என்ன சொல்லுவாங்க, புதினாவா சேர்த்து சாப்பிடும் போது நல்லா இருக்கு. பின்னாடி பொண்ணு வருது பாருங்க வீடியோல. உங்களை சோக்கு கேக்குதா கோபி? உங்களை சோக்கு எவ்வளோ சொல்லுவாங்க? இதா ஒரு பிளேட் எவ்வளோ? 5. இப்போ நீ வச்சிருக்குது ஒர்த்து தான், சாப்பிடலாம். 5க்கு ஒர்த்து. ஒரு வேலையாக பார்த்தீங்கன்னா அத்தம் சாப்பிட்டோம். அத்தம் சாப்பிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. எல்லாமே இருக்கும் இங்கே, உங்களுக்கு தேவையானது ஃப்ரூட்ஸு அது இது ஃபுல்லாக தேவைப்பட்டது இருக்கும். ப்ரோ பார்த்தீங்கன்னா வந்து பெரிய யூடியூபரு. நான் அவரோட சேனல் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்கோங்க. சரியான யூடியூபரு அவர். பாருங்க விளாக் எடுத்துனுக்கிறார் அவர் சேனலுக்கு. நியூஸ் பார்த்தா நீ காசே கொடுக்க மாட்டேன். ஏன் என்னாச்சு? பார்த்தேன் வந்து பிச்சை எடுத்து தான் வந்து 70,000 பிச்சை எடுத்துட்டு தெரியும். இப்போதான் நான் ஸ்டேட்டஸ் போட்டாது. ஒரு நாளைக்கு 1000 கிராம்ஸ் ஒருத்தன் சம்பாதிக்கிறேன் பிச்சை எடுத்து. 4000 கிராம்ஸ்ன்னு சொன்னானுங்க ஒரு மாசத்துக்கு. 9000 கிராம்ஸ் சொன்னாங்க. வீடியோக்காக சொல்றாங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லை நானே அதான் போட்டிருந்தேன் ஸ்டேட்டஸ்ல. நம்மளும் போய் பேசாம எடுக்கலாமா அப்படின்ட்டு. பிச்சை தான் ப்ரோ. 2 லட்சம் ரூபாய் நம்ம ஊர் காசுக்கு. தொழிலுக்கு புதுசா அம்மா அப்பான்னு கூனா தானே துட்டு போடுவானுங்க. மௌனமா இருந்தாலும் போட மாட்டானுங்க. சரியான மழை கைஸ், ஒரு 2 நாளா சரியான மழை. ஆனால் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ பாதிப்பு இல்லை. நாங்கள் அஜ்மானில் இருக்கோம். ஸோ அதனால இங்கெல்லாம் வந்து அவ்வளோ பாதிப்பு இல்லை. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு வேலையும் இல்லை. அங்கே துபாயில் ஷார்ஜாவில் வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்கிறதுனால எங்களுக்கு வேலையே இல்லை. சும்மா ஜாலியாக வீட்டில் தான் இருக்கும். இங்கே வந்து துபாய் மன்னருக்கு தெரியாம எந்த வேலையும் நடக்காது. ஆமா, நான் தான் வந்து துபாய் மன்னருக்கே ஆர்டர் போடுறேன். என்ன செய்யக்கூடாது, அது யாருக்கும் தெரியாது. தூக்கிடுவானோ பண்ணுங்க, தூக்க போறானோ. அத்தோ சாப்பிட்டோங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து அத்தோ ரொம்ப காரமாக இருக்குது எனக்கு. உங்களுக்கு எப்படி போச்சு அத்தோ? அத்தோ வந்து அத்தோவான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் நூடுல்ஸ் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கு. அது அப்படிதான் எனக்கு இருந்துச்சு. லிட்டரலி நூடுல்ஸ்ல எண்ணெய் ஊற்றுவானோ, எண்ணெயில நூடுல்ஸை போட்டிருக்கான், அவ்வளோதான். ஆனா சென்னையில வேற மாதிரி இருக்கும் ப்ரோ அத்தோ சொல்லிட்டு. இவங்க என்னன்னா எப்படி போடுறானுங்க. அது சாப்பிட்ருக்கீங்களா ப்ரோ? நான் வீடியோ பார்த்துருக்கேன், இர்ஃபான் ப்ரோ வீடியோ ப்ரோ. ஆனா போய் சாப்பிட்டதுல எங்க வீட்டுல இருந்து ரொம்ப தூரம் மண்ணடி. இந்த வீடியோவை இவன் எடுத்ததா இல்ல, முக்கால்வாசி திருடி அதுல அப்படியே பேர் தம்பனையில மாத்தி இவன் போட்டுருவான் இவன் வீடியோன்ட்டு. யாரும் நம்பிடாதீங்க. சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்னை பத்தி நல்லா தெரியும். சிமெண்ட் போட்டிருக்காங்களா? நடந்தவன் தான் பிடிச்சிடுவானோ, போனை வாங்கி வச்சுட்டு தான் விடுவானோ. நண்பர் வீட்டில் தான் நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். என்ன ஜூஸ் குடிக்க போறீங்க நீங்க? என்ன குடிக்க போகணும்னு தெரியல. அவன்கிட்ட என்ன இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். இதான் மீன் கடை எடுத்துட்டு வரானே, கேளுங்க. மேங்கோ குடிக்கலான்னு இருக்கேன். எல்லாம் 10 ரூபா மேலே இருக்கு. பம்பர் ஆஃபர், இதெல்லாம் ஆஃபர் போல. அதில் காமிச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். 10 கிராம்ஸ் வந்துடும். பயந்துட்டோம், பார்த்துட்டு நெஞ்சு வலி வந்துருச்சு எனக்கு வேற. நீ மண் டக்கார் எடுத்துட்டே இருக்க, என்ன பேசுறதே தெரியல நண்பர்களே. எல்லாத்தையும் பேசிட்டோம் ஃபர்ஸ்ட்லேருந்து. ஏதாவது நீங்கள் என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ணுறீங்க?
நீங்கள் எதாவது ஐடியா கொடுத்தீங்கன்னா அதெல்லாம் பேசலாம். ப்ரோ என்ன ஜூஸ் ஆர்டர் பண்ண? நான் தான் இன்டர்வியூ எடுக்கிறேன்ல, சொல்லுங்க. இப்போ வந்து மேங்கோ ஜூஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு தெரியும் வீடியோ எடுக்கிறனால திரும்பவும் கேட்டுகிட்டே இருக்கேன் 4 வாட்டி. நானும் மேங்கோ ஜூஸ் தான் கைஸ் இது போட்டிருக்கேன். மேங்கோ ஜூஸ் ஆல்ரெடி இங்கே குடிச்சிருக்கோம், நல்லா இருந்திருக்கு. ஆமாம், அடுத்த நாள் ஆனால் படுத்துட்டோம் 2 பேருமே குடிச்சிட்டு. ஏன்னா இந்த வாட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ப்ரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக காவு காத்துட்ருக்காரு மொபைல் வச்சுக்கிட்டு. ஆனால் ஒன்றுமே வந்து ஆர்டர் பண்ணி இன்னும் ஒன்றுமே வரல. அங்கே ஒருத்தர் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு, எனக்கு எதுவுமே வரல. ப்ரோ வந்து என்ன பண்ண சொன்னோன்னா, மேங்கோ ஜூஸ் வரும்போது அப்படியே வீடியோ எடுக்க வந்தேன். மேங்கோ ஜூஸ் வரதுக்காக அப்படியே நின்றுட்டுருக்காப்புல கேமரா வச்சுக்கிட்டு. அவன் முன்னாடி இருக்க வேற முறைச்சு பார்த்துன்னு இருக்கிறான். ஏற்கனவே நான் இந்த கடையெல்லாம் வந்து அவகோடோ ஜூஸ்னு ஒன்று குடித்தேன். அதை குடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா மறுநாளே, அதாவது ப்ரோ சொல்லியிருப்பாங்க, மறுநாளே சரியான ஃபீவர் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகும் தெரில. ஒரு வழியாக மேங்கோ ஜூஸ் வாங்கியாச்சு. சேஸ் எடுக்க மரம் நல்லா கண்டுபிடிச்சிட்டான். ஐஸ் கட்டி இது எல்லாத்தையும் கலந்து குடிச்சு பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? அப்படி குடிக்கிறாங்க இந்த கடைக்கு வாங்க, குடிச்சிடலாம் மேங்கோ ஜூஸ். நன்றி, அவ்வளோதான். நல்லா தான் இருக்கு, ஆனால் பால் வாடை ரொம்ப அடிக்குதுல. நல்லா தான் இருக்குது. இது எதாவது எவ்வளோ 8 கிராம்ஸா? 8 கிராம்ஸ் ஒருத்தர் தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ரொம்ப பால் வாடை அடிக்குது, அதான் பிரச்சனை. பால் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அந்த மேங்கோ ஃப்ளேவரோட பால் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து ஹோட்டலுக்கு போகிறோம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு, ஹோட்டலில் சாப்பிட்றதில்ல, பார்சல் வாங்கணும். என்னடா எத்தனை வாட்டி சாப்பிட்றான்னு நினைக்காதீங்க, நாங்கள் அவ்வளோலாம் சாப்பிட மாட்டோம். பார்சல் ஒரு வாட்டி சாப்பிட்டாங்க. இல்லை நூடுல்ஸ்ன்ற பேர்ல 2வது, ஜூஸ் 3, ஹோட்டல் 4, மொத்தம் ஒரு நாளைக்கு 30 வாட்டி சாப்பிட்றான் நண்பர்களே. இவனாலே துபாயில் பஞ்சமாயிடுது. நீங்கள் உடம்பு பார்த்தீங்கனாலே தெரியும், நான் அவ்வளோ சாப்பிட்ற பையனே கிடையாது. ப்ரோ வந்து வீடியோக்காக ஏதாவது பேசுகிறாப்பல, கண்டென்ட்டுக்கு இறங்கணுன்றதுக்காக பேசுகிறாருன்னு நினைக்கிறேன். தெரில, ஒன்றுமே தெரில. இங்கே நாங்கள் வெளிச்சத்துக்கிட்டு போய் பேசுகிறோம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பார்சல் வாங்கியாச்சு. இனி அவ்வளோதான், போய் ரூமில் போயிட்டு சாப்பிட வேண்டியதான். இது எனக்கு இல்லை, இது ஒருத்தருக்கு. எனக்கு நினச்சிக்காதீங்க. ப்ரோக்கு வந்து பாருங்கள், இவ்வளோ சாப்பிட்டு வந்து பசிக்குதான் பாவம். வந்து நல்லா சாப்பிட்டு வாழ்ந்துருக்காரு போல வீட்டில். அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. கண்ணாடி போடுறாங்க, கண்ணுலாம் இல்லை சொல்கிறேன். ஓகே காய்ஸ், ப்ரோ எண்டு கார்டு போடணும். இல்லை இங்கே வெளிச்சமாக இருக்குது. இந்த பிளேஸ் வந்து ஆல்ரெடி பழகினது தான். அந்த பேக் பில்டிங் பார்த்துருக்கீங்க, ஆல்ரெடி என்னோட வீடியோலாம் பார்த்துருப்பாங்க. விழுகாது. ஏன் ப்ரோ இது ஒரு கண்டென்ட் பண்ணும் ப்ரோ, பண்ணலாம். ஏதாவது ஒரு இடத்துக்கு போய், அதான் புர்ஜ் கலிஃபாலாம் போகணும். அதுக்கு போயிட்டு புர்ஜ் கலிஃபா முன்னாடி நின்றுட்டு இது நம்ம முன்னாடி வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அபசகனமாகவே பேசுவானுங்கள்ல சில பசங்கள்லாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ போனோம். மை ஃப்ரெண்டு எப்போவுமே இப்படி தான் பேசுவான் அப்படின்ற மாதிரி. பீச்சுக்கு போனால் இங்கே சுனாமி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ட்ரெயினில் மெட்ரோவில் போகும்போது மெட்ரோ வந்து ட்ராக் மாறிச்சுன்னா எப்படி இருக்கும். இது ஒரு வீடியோ போடுவோம் ரீல்ஸ். எல்லாத்தையும் எடுத்து எல்லாத்தையும் ஒரே இதாக போடணும். அதை எல்லாத்தையும் எடுத்து ரீல்ஸ் மாதிரி போடணும். நான் அப்படி தான் லிட்ரலி, நான் எங்கே போனாலும் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பேன். சின்ன வயசுலலாம் எடுத்து எல்லாமே இருக்கு. எங்கள் வீட்லேயே கத்துவாங்க, ஏன்டா அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், எடுத்துட்டே தான் வரியாடா? ஆமாம், இன்னும் நான் எண்டு கடையே போடல. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறோம். அதோட உங்களோட விடைபெறுவது உங்கள் ப்ரூஸ் ஜாக்சன். இவர் பேர் உங்கள் நானா ப்ரோ? அதெல்லாம் வேணாம் ப்ரோ. நான் வந்து அது வரைக்கும் உங்களுக்கு விடை பண்றேன். டாடா பாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபராக ஏறுங்க. எப்படியும் பார்க்க மாட்டீங்க, நானும் இவனு தான் மாற்றி பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ. நாங்கள் பார்த்த வியூஸ் ஏற்றிடுவோம். பாய்.